சிங்கப்பெண்ணே இன்றைக்கான சிங்கப்பெண்ணே அப்கமிங் வீடியோஸில் என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ ஹாஸ்டல் போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்டலில் இருக்கிற அந்த வார்டன் தான் பார்த்தீங்கன்னாக்க மகேஷ் சாரை வந்து ஹாஸ்டலுக்கு வந்து வர சொன்னாங்க. அவரும் என்ன எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதார்ச்சியாக தான் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்டல் வார்டன் ஸோ ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம ஆனந்தியை பற்றி ஒவ்வொன்றும் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மகேஷ் சாருக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகுது. ஸோ நீங்கள் வந்து ஆனந்தி உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, அதனாலேயே வந்து ஆனந்தி ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் விட்டு தான் சொன்னாங்க. ஏன்னா இங்கே அன்பை பற்றி சொன்னால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க அன்பை பற்றி எதுவுமே அவங்க முதல்ல சொல்லவே இல்லை. ஸோ ஆனந்தி இந்த மாதிரி ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறா தெரியும் தானே, ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவ என்னோடய வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் தலையில் வந்து கட்டிட்டீங்க. ஆனால் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்கிட்ட சொல்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல மகேஷ் தம்பி, அதனால தான் உங்களை கூப்பிட்டு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்ச நேரம் டென்ஷனில் இருக்கார். ஸோ என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் அவருக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் சரி அந்த பையன் யார் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கவும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆனந்தியோட லைஃப்பில் திருப்பும் போக மாட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு அந்த பையன் யாருன்னு தெரியும் தானே, ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே ஹாஸ்டல் வார்டனும் சொல்லவும், சரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ அன்பை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ இவர் தான் வந்து அன்பு தான் ஆனந்தியை லவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனந்திக்கும் அன்பை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும் பார்த்தீங்கன்னாக்க அப்போ எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கீங்க தானே அப்படின்ற மாதிரி வந்து இங்கே மகேஷ் சார் சொல்லுவோம். இல்லை தம்பி, அது அப்படி இல்லை தம்பி அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஏமாற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து இங்கே மகேஷ் தம்பி சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய மொத்த இது கண்ட்ரோலுமே இழந்துட்டார். இப்போ எல்லாம் எப்படி நீங்கள் கடைசியில் என்னை எல்லாம் ஏமாற்றிட்டீங்கல்ல, என் தம்பி மாதிரி நான் பார்த்துட்டு இருந்த அன்பை அவனும் என்னை கடைசியில் ஏமாற்றிட்டானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பு மேலேயும் கோச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகேஷ் தம்பி வந்து கிளம்பிடுறாரு. ஸோ இவங்க போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா வேறு வழி இல்லை, சரி வேறு நம்ம என்ன பண்ணுறது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ அடுத்ததான் வந்து அன்பு கண்டிப்பாக வந்து ஊருக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா இங்கே ஆனந்தியோட வீருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவரக்கோட்டைக்கு ஸோ எல்லாம் நடந்த உண்மை எல்லாமே சொல்லி அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோடு வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து அன்பு வந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ சவரக்கோட்டைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி அண்ட் அன்பு இவங்க எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச தான் வந்து போகிறாங்க. என்ன அவங்க வீட்டில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா தெரியல. என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பொண்ணோட இதுதான்பா எல்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஆனந்தியோட அண்ணன் இருக்கான் பார்த்தீங்களா, ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எந்த எந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்போட தங்கச்சியை தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேருமே மாமா மச்சான் நிலைமைக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ இவங்க அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பொண்ணோட லைஃபவே உன் பையன் தான் வந்து இது பண்ணிட்டான், ஸோ அந்த குடும்பத்துலடா போயிட்டு நீ வந்து பொண்ணு எடுக்கிற அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆனந்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டினை வந்து அவங்க அப்பா வந்து கேட்க போகிறாங்க. அதுக்கு எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஸோ ஆனந்தி இது எல்லாத்தையும் சமாளித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அன்பை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மகேஷ் சார் வேறு ரொம்ப கோவத்தில் இருக்கார். அப்புறம் எப்படி இவங்க சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸோட அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ ஓகே கேஷ், பாய்.